This video sponsored by BuyMode shopping app. BuyMode eShop description boxல போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஓகே. ஹலோ கைஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரீ ஃபயர்ல இது வரைக்கும் வந்த எல்லா மோட்ஸையும் பார்க்க போறோம். எல்லா ஜாலியான மோட்ஸ், ஃபன்னான சில விஷயம்லாம் கொண்டு வந்தானுங்களே, அந்த மாதிரி எதெல்லாம் கொண்டு வந்தானுங்க அப்படின்றத எல்லா மோட்ஸையும் பார்க்க போறோம். சரி வாங்க ஸ்டார்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போக தெரியலையே. ஃபர்ஸ்ட் ஃபன்னான மோடு பாத்தீங்கன்னா பிக்கெட் மோடு. இது உண்மையிலே கொஞ்சம் ஃபன்னான மோடு, செம ஜாலியாகவும் இருக்கும். பிக்கெட் மோடு என்ன நம்ம தலை பெருசாயிடும். நம்ம தலை ஒரு கில் பண்ணப்ப பெருசாகிக்கிட்டே இருக்கும். எனிமே தூரத்துல இருந்து பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய மண்டை இருக்கு. மண்டை மேல இருந்த கொண்டையை காணாம இருக்காது, கொண்டையா தான் மண்டையா இருக்கும், அவ்வளோ பெருசு இருக்கும். இது கொஞ்சம் ஃபன்னான மோடு. இது எது கொண்டு வந்தது தெரியல, எப்படி யோசிச்சு கொண்டு வந்தேன்னு தெரியல. ஆனால் யோசிச்சதான் யோசிச்சானுங்க, கொஞ்சம் சூப்பராக யோசிச்சிருக்கானுங்க. இது நம்ம ஒரு எனிமே ஒரு தடவை கில் பண்ண வைக்கணும். நம்ம மண்டை வந்து பெருசாகிட்டே இருக்கும். நம்ம மண்டை எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு அடி விழணும் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அடி விழும். ஆனால் ஹெட்டில் அந்த அளவுக்கு டேமேஜ்லாம் விழுது. அடித்தவொடனே 110 120 டேமேஜ்லாம் விழுது. வெறும் 30 டேமேஜ் 40 டேமேஜ் அந்த மாதிரி தான் விழும். நம்ம தலை எவ்வளோ பெருசாகுதோ அந்த அளவுக்கு டேமேஜும் குறைஞ்சிரும். ஆனால் டேமேஜ் குறைஞ்சாலும் நம்ம தலை பெருசாகிக்கிட்டே இருக்கும். பெருசாக பார்க்கவே கொஞ்சம் சூப்பராக தான் இருக்கும். இந்த மோடு கொண்டு வந்தானுங்க, கொஞ்சம் அருமையான மோடு தான். இந்தமாரி நிறைய மோடு கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் சூப்பராகவே இருந்திருக்கும். கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்தமாரி ஒரு தடவை கொண்டு வந்தானா இவங்க அந்த அளவுக்கு பெருசாக கொண்டு வர மாட்டானுங்க. ஏதாச்சும் 1 2 தான் இவங்க கொண்டு வரதுல சூப்பராக இருக்கும். அதில் இந்த பிக்கெட் மோடு தரமான ஒன்று. ரெண்டாவது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் மோடு. இதுக்கு நமக்கு வந்து 2 பொருளை கையில் கொடுத்துருவானுங்க. ஒன்று கன்னு M15 நினைக்கிறேன், அந்த கன்னு ஒன்று கொடுத்துருவானுங்க. இது வந்து லான்ச்சர் கன்னு. பேசிக்காக ஒரு லான்ச்சர் கன்னு. நம்ம எப்படி M7 யூஸ் பண்ணுறோமோ அந்த மாரி இது ஒரு விதமான லான்ச்சர் கன்னு. இப்போ இந்த லான்ச்சர் கன்னு பெருசங்கி கிடைக்காது. அந்த மோடை வந்து அப்போ மட்டும் அந்த கன்னு வந்து கொடுப்பானுங்க. கூடவே நமக்கு வந்து ஜம்பிங் பூட்ஸ் கொடுத்துருவானுங்க. இப்போ இருக்கிற பூட்ஸ் கிடையாது. இந்த பூட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஜம்ப்னா ஜம்ப், அந்த மாதிரி ஜம்ப் பண்ணோம். சும்மா வானத்தையே கொண்டு போய் விடும், அந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணோம். அப்படி ஜம்ப் பண்ணிக்கிட்டே நம்ம அந்த லான்ச்சர் கன்னை யூஸ் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளி ஆகணும். ஆனால் உண்மையிலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஆனால் இந்த கன்று மட்டும் தான் மேப்பில் இருக்கும். மேப் ஃபுல்லாக சுற்றி இந்த கன்று மட்டும் தான் இருக்கும், எந்த கன்னும் இருக்காது. இனிமேங்க எல்லாருமே இந்த கன்று தான் எடுப்பானுங்க. இதையுமே புல்லட்டுமே ஒரு 5 புல்லட்டை தான் நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். 5 புல்லட்டை லோட் பண்ணி சும்மா பறக்க விட்டு அடிப்பானுங்க. பறந்து எல்லாம் மேலே புல்லட் அடிப்பானுங்க. ஏன்னா டேமேஜ் 2 புல்லட் மேலே பட்டால் காலி ஆகிடும். ஆனால் டேமேஜ் மேலே ஒரு புல்லட் படுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரும் பறந்துக்கிட்டே இருப்பானுங்களா, பறந்துக்கிட்டே இருக்கிறதுனால எனிமிங்க போட்டு தடுத்தே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மோடுமே கொஞ்சம் ஜாலியான மோடு தான் சொல்லலாம். கொண்டு வந்தானுங்க. இப்போ இந்த மோடு வந்து அவைலபிளாக இல்லை. ஆனால் அவைலபிளாக இருந்தப்போ கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூணாவது மோடு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது மோடு வந்து கோல்டு ஸ்டீட் மோடு. இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான மோடு. எப்படி நம்ம கிளாஷ் கோட் விளையாடுமோ கிளாஷ் கோட் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நமக்கு என்னன்னா கத்தியை கையில் கொடுத்துருவானுங்க. இந்த கத்தியை வச்சு நம்ம என்ன பண்ணால் எனிமே கில் பண்ணோம். ஆனால் ஒன்றே ஒரு விஷயம் என்னன்னா கேம்ல ஹையஸ்டான டேமேஜ் எதுன்னு கேட்டீங்க, எந்த கன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லாரும் மேக்ஸிமம் சொல்கிறது AC90 சொல்லுவீங்க. இப்போ இருக்கிறது AC90 சொல்லுவீங்க, இல்லை SVD அந்த மாதிரி கண்ணை சொல்லுவீங்க. ஆனால் கேம்லேயே இருக்கிறது ஹையஸ்ட் டேமேஜ் வெப்பன் எதுனா இந்த நைஃப் மட்டும்தான். இந்த நைஃபை யூஸ் பண்ணால் 999 கிடையாது 59 வரும். 59 வர அளவுக்கு டேமேஜ், அன்லிமிட்டட் டேமேஜ். தலையெல்லாம் அடித்தா ரெட்ல 9 வரும், அந்த அளவுக்கு டேமேஜ். நம்ம மேலே ஒரே ஒரு கத்தி பட்டா மட்டும் போதும், எனிமே வந்து காலி ஆகிடுவான். அந்தமாரி கொடுத்து வச்சுருந்தானுங்க. இது வந்து நமக்கு வந்து ஸ்பான் வர மாரி நம்ம டீம் டெட் மேட்ச் விளாடுவோம்ல, அந்தமாரி ஸ்பானாக திரும்பி எனிமே வந்துகிட்டே இருப்பானுங்க. திரும்பி நம்ம கத்தி வச்சு போட்டு தள்ளிட்டே இருக்கணும். அந்தமாரி வந்த மோடு. இதுவுமே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் கிடையாது, அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இருந்தாலும் டேமேஜ் இருக்கிறதுல ஹையஸ்ட் டேமேஜ் வெப்பன் எது நம்ம வந்து அதிலே கண்டுபிடிச்சிக்கலாம். அது உன்னதையாச்சும் ரிவீல் பண்ணானுங்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாம்பி ஹண்ட் மோடு. ஜாம்பி ஹண்ட் மோடு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து சொல்லலாம். ஆனால் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் கேட்டிங்கன்னா கிடையாது. ஜாம்பியெல்லாம் நிறைய கொண்டு வந்தானுங்க. ரேங்கட் மேட்ச்சில் கூட ஜாம்பி வரும், கிளாசிக் மேட்ச்லையும் ஜாம்பி வரும். அது வந்து அங்கங்கே ஜாம்பிங்க சுற்றிட்டு இருக்கும். அதை போட்டுதான் நம்ம கொஞ்சம் லூட் கிடைக்கும். மற்றபடி வந்து ஜாம்பி மோடு தனியாக ஒன்று கொண்டு வந்தானுங்க. அது வந்து நம்ம டோக்கன் கிடைக்கும், ஜாம்பி டோக்கன் கிடைக்கும். அந்த ஜாம்பி டோக்கன் யூஸ் பண்ணி நம்ம வெப்பன் வாங்க முடியும், எமௌண்ட் வாங்க முடியும். ஒரு டாக்டர் இருப்பான், அந்த டாக்டர் பண்டல் வாங்க முடியும். ஈவில் டாக்டர் மாரி இருப்பான். அந்த பண்டல் உண்மையிலே சூப்பராக இருக்கும், சரியான பண்டல். அதான் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஜாம்பி மோடில் கொண்டு வந்தது அந்த ஈவெண்ட் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி ரேங்கட் மேட்ச்சில் வர ஜாம்பிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்க மாட்டானுங்க. வர ஜாம்பி எல்லாமே தத்தி முண்டமாக தான் இருக்கும், ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. ஆனால் பெரிய ஜாம்பி ஒன்றத்தை வருவான், அந்த அண்ணன் வந்தால் மட்டும் கொஞ்சம் விலைக்கு போய்க்கணும். ஆனால் அந்த வந்தானா நம்மளை பறக்க விட்டுருவான், அந்த அளவுக்கு டேமேஜ் கொடுப்பான். ஒரு குண்டு பண்ணி ஒன்று வரும், அது வந்து சும்மா பக்கத்தில் வந்து வெடிச்சிக்கிட்டே கிடக்கும். அந்த பண்ணிலாம் நம்ம பேச தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆள்லாம் கிடையாது. அந்த பெரிய அண்ணா வந்தால் மட்டும் நம்ம கொஞ்சம் ஓரமாக உட்காந்து உட்கார விட்டு நம்மளே அடிப்பாப்புல. அதுக்கப்புறம் வந்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் மோடு கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக எந்த ஐட்டமும் பெருசாக கொண்டு வரல. நம்ம வந்து 3 பண்டல் கொண்டு வந்தானுங்க. ரெட் கலர், எல்லோ கலர், கிரீன் கலர் 3 பண்டல் கொண்டு வந்தானுங்க. இந்த ரேம்பேஜ் மோடு யூஸ் பண்ணி நம்ம என்ன ஆகலாம், நமக்கு வந்து பவர் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். நம்ம எனிமே கில் பண்ண நமக்கு வந்து ஒரு பவர் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரேம்பேஜ் மோடே ஃபுல்லாகவே அதான், நமக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். எனிமே கில் பண்ண
கில் பண்ண பவர் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எனிமியில் போட்டு தரலாம். அந்த மாதிரி தான் ரேம்பேஜ் மோடு இருந்துச்சு. இந்த ரேம்பேஜ் மோடுமே அந்தளவுக்கு ஃபேமஸாக இல்லை, அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, நமக்கு விளையாடவும் அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா மேக்ஸிமம் விளையாட மாட்டாங்களா, ரேங்க் மேட்ச் விளையாட போயிடுவாங்க. ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்தால் நிறைய பேர் விளையாண்டுருக்கலாம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரதுனால மேக்ஸிமம் நிறைய பேர் விளையாடல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் கோட் ரேங்க்டு. கிளாஷ் கோட் ரேங்க்டா அதில் ஏன்டா சொல்கிறேன், கிளாஷ் கோட் ரேங்க்ல ஒரு மோடாக கிடைக்கணும். ஆமாம், அது வந்து ஒரு மோடு தான். கிளாஷ் கோட் ரேங்க்டு வந்து இப்போதைக்கு வேணால் கேமில் பர்மனெண்ட்டாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் அந்த கிளாஷ் கோடே கிடையாது. ஏன்னா கேமில் வந்து வெறும் ரேங்க்டு மேட்ச் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் கிளாசிக் மேட்ச் இருக்கும். ரேங்க்டு மேட்ச்சில் நம்ம பாயிண்ட்ஸ் ஏற்றுவோம். கிளாசிக் மேட்ச் சும்மா விளையாடுறது, வெறும்டா கிளாசிக் மேட்ச்சு. அதுக்கப்புறம் தான் கிளாஷ் கோடுன்னு ஒரு மோடு கொண்டு வந்தானுங்க. அந்த மோடு எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. ஏன்னா எப்படி பப்ஜியில் வந்து டீம் டெத் மேட்ச் இருக்குமோ, ஃப்ரீ ஃபயரில் எந்த டெத் மேட்சும் கிடையாது. ஃப்ரீ ஃபயரில் இருந்து வெறும் பேட்டில் ராயல் மட்டும்தான். சரி, நமக்குமே ஒரு டீம் டெத் மேட்ச் வேணும் அப்படின்னு கொண்டு வந்த மோடு தான் அது. அது வந்ததுமே மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிச்சதுனால சரி இதே ஒரு பர்மனெண்ட்டாக கொண்டு வந்துடலாமே அப்படின்னு கிளாஷ் கோடை பர்மனெண்ட்டாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கிளாஷ் கோடில் ஒரு லீக் கொண்டு வரணுமே. ஏன்னா ரேங்க்டு மேட்ச்சுக்கு ஒரு லீக் இருக்குது, பேட்டில் ராயலுக்கு ஒரு லீக் இருக்குது. கிளாஷ் கோடுக்குமே ஒரு லீக் வேணுன்றதுக்காக கிளாஷ் கோட் ரேங்க்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோன் உல்ஃப் மோடு. லோன் உல்ஃப் மோடுமே கிளாஷ் கோடு மாரி தான் கொண்டு வந்தாங்க. கிளாஷ் கோட் மாரி கொண்டு வந்தாலுமே லோன் உல்ஃப் மோடு எல்லாருக்குமே பிடிச்சிது. ஆனால் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. ஏன்னா இது 1v1 மாரி தான். ஏன்னா 1v1 இருந்தாலும் ரேண்டமான டீம் தான் வருவாங்க. இந்த லோன் உல்ஃப்லையுமே நமக்கு வந்து ரேங்க்டு கொண்டு வந்தாங்க, லீக் கொண்டு வந்தாங்க. அந்த லீக் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை அப்படின்றதுனால கிளாஷ் கோட ஒரு மோடை ஆட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மோடு லீக் ஆளுக்கு அந்தளவுக்கு பெருசாகலன்றதுனால அந்த கிளாஷ் கோடை மட்டும் ஒரு ஓரமாக இன்னும் அந்த மோடு இருந்துகிட்டே இருக்குது. அதேமாதிரி ஒரு மோடாக தான் கொண்டு வந்தாங்க. கேமில் பர்மனெண்ட்டாக அந்த மோடு வந்து இல்லை. அதுக்கப்புறம் பெட் மேனியா மோடு. இந்த மோடு வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்னே சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். கேமில் புதுசாக பெட்டு வந்துச்சா, இந்த பெட்டு வந்து ஏதாச்சும் ஒரு சம்பவம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஃப்ரீ ஃபயர் காரனு கொண்டு வந்தது கொண்டு வந்தா எனக்கு கொஞ்சம் சூப்பராகவே கொண்டு வந்தானுங்க. நிறைய பேர் வந்து ஸ்டம்பிள் கைஸ் வந்து விளையாண்டுருப்பீங்க மொபைலில். ஃபால் கைஸ் விளையாண்டுருப்பீங்க. ஃபால் கைஸ் மேக்ஸிமம் பிசியில் தான் இருக்கும். மொபைலில் நிறைய பேர் வருது ஸ்டம்பிள் கைஸ். இந்த ஸ்டம்பிள் கைஸை மட்டும் எதுக்கு விட்டு வைப்பேன், இதுலேயே ஒரு ஆட்டை போடு அப்படின்னு ஆட்டை போட்டு கொண்டு வந்தது தான் பெட்மேனியா. இந்த பெட்மேனியா என்னன்னா, நம்ம பெட்டை யூஸ் பண்ணி ஸ்டம்பிள் கைஸ் மாதிரியே சில ஆப்ஸ்கள்லாம் வரும். அந்த ஆப்ஸ்கள்லாம் தாண்டி போய் நாம் வந்து பூயா வாங்குற மாதிரி இருக்கும். இதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். நான் விளையாடுறப்பலாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு இது விளையாடுறப்பலாம். இதுவுமே ஒரு உருப்படியாக கொண்டு வந்த ஒரு மோடுன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஜாலியாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்த மோடு. இது எத்தனை பேர் விளையாண்டுறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் விளையாண்டுருக்கேன். நான் விளையாண்டப்ப எனக்கு கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. என்னடா இது பரவாயில்லையே, ஸ்டம்பிள் கைஸ் தான் நம்மளால விளையாட முடியல, இந்த ஃப்ரீ ஃபயர் உள்ள ஒரு ஸ்டம்பிள் கைஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு ஜாலியாக விளையாண்டு கிடந்தேன். இதில் பூயா வாங்குறதும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம பெட்லாம் மாற்றி மாற்றி எட்டு போகலாம், கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் பாம் பக்கரி ஸ்குவாட் மோடு, அதாவது பாம் ஸ்குவாட் மோடு. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஏன்னா நம்ம எல்லா மோடையுமே கவர் பண்ண போகிறோம். இந்த பாம் ஸ்குவாட் மோடு வந்து எதுக்குன்னா, இது வந்து சிஓடியில் இருக்குல்ல, சிஓடியில் பாம் ஸ்குவாட் மோடு இருக்கும். பாம் ஸ்குவாட் மோடு எனக்கு சரியாக பேர் தெரியல, ஆனால் சிஓடியில் இருக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த சிஓடியில் ஒரு ஆட்டை போடுவோமே, எல்லாத்துலேயும் ஆட்டையை போடுறோம், எல்லா கேம்லையும் ஆட்டையை போடுறதா, சிஓடியில் ஆட்டையை போடணும் அப்படின்னு கால் ஆஃப் டியூட்டியில் ஆட்டையை போட மோடு இது. இது என்னன்னா, பாம் ஒரு டீம் வந்து பாம் வந்து டிஃப்யூஸ் பண்ணணும், இன்னொரு டீம் வந்து பாம் வந்து டிஃப்யூஸ் பண்ணாமல் தடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை பாம் வெடிச்சிச்சுன்னா பாமை டிஃபெண்ட் பண்ண டீமுக்கு ஒரு பாயிண்ட் போவோம். இதே பாமை டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பாமை டிஃப்யூஸ் பண்ண டீமுக்கு ஒரு பாயிண்ட் போவோம். இதேமாரி ஒரு 4-5-7 பாயிண்ட் எடுக்குன்னு நினைக்கிறேன். 7 பாயிண்ட் எடுத்து அந்த டீம் வந்து வின் ஆகிடும். இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை. ஏதோ ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்தானுங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் இல்லை, அந்த பொருள் வாங்கினா அந்த மோடு தான் அந்த பொருள் தருவானுங்க, ஃப்ரீ ஐட்டம். அந்த ஃப்ரீ ஐட்டம் எடுக்கணுமே அப்படின்றதுக்காக விளையாண்ட மோடு மட்டும்தான் இது. இது அந்த அளவுக்கு கேமில் இன்ஸ்பயர் பண்ணிச்சா, கேமில் எல்லாரையும் தூண்டிச்சா விளையாட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் தூண்டலை. நம்ம சும்மாவே இந்த கேம் விளையாட பிடிக்காது. இந்த மாதிரிலாம் மோடு கொண்டு வந்து எவனா விளையாடுவான், எடுத்து நீங்களே எடுத்து இப்போ சொரிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. யாரும் கேமே விளையாடல பெருசா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன் கிங் மோடு கொண்டு வந்தாங்க. கன் கிங் மோடுமே அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஏன்னா இந்த மோடெலாம் பெருசாக விளையாண்டுருக்க மாட்டீங்க. இந்த மோடு என்னன்னா, நம்ம ஒரு கில் பண்ணப்போ நம்ம வந்து கன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு கன் சேஞ்ச் ஆகிறப்ப அந்த கன் வச்சு கில் பண்ணால் இன்னொரு கன் சேஞ்ச் ஆகும். இதே நம்ம கில் பண்ண கன் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை வச்சு எத்தனை கில் அடித்தோம், எத்தனை கிலோ நம்ம மாஸ்டராக இருக்கும், எத்தனை கன்னில் மாஸ்டராக இருக்கும் அப்படின்றத கொண்டு வந்த மோடு தான் இது. இந்த மோடுமே பெருசாக விளையாண்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான மோடு கிடையாது. யாருக்குமே பெருசாக பிடிக்காத மோடுன்றதுனால இதுவுமே ஃபேமஸ் ஆகலாம். அந்தளவுக்கு யாருமே விளையாடல. இதுவே ஒரு மோடு தான், இதுவே ஒரு ஈவெண்ட்டாக தான் வந்துச்சு. ஆனால் யாருக்குமே பெருசாக பிடிக்காதுன்றதுனால யாருமே விளையாடல. அதுக்கப்புறம் வந்து கிரிம் ரீப்பர் மோடு. இந்த கிரிம் ரீப்பர் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் கோடு மோடு மாரி தான். இது என்னன்னா, கிரிம் ரீப்பர்னு ஒருத்தர் இருப்பா புள்ள, அது வந்து தப்பிச்சு ஒருத்தர் சில பேர் இருப்பாங்க புள்ள. இந்த கிரிம் ரீப்பரை நம்ம சுடணும். ஆனால் அந்த கிரிம் ரீப்பருக்கு எக்ஸ்ட்ரா பவர்லாம் கொடுப்பாங்க. அந்த பவரை யூஸ் பண்ணி இவன் எல்லாரையும் போட்டுதெல்லாம் அந்த ஹெல்மெட் ஆனால அந்த டீமெட்டுங்க வந்து திரும்பி அவங்கள கிரிம் ரீப்பராக மாறிடுவாங்க. இதான் அந்த கான்செப்ட். கிரிம் ரீப்பர் ஜெயிக்கிறாங்களா இல்லை அந்த கிரிம் ரீப்பரை போட்டுதெல்லாம் வந்து நம்ம ஜெயிக்கிறோமா அப்படின்றத கான்செப்ட்.
இதில் பெருசாக கிரிம் ரீப்பருக்கு தான் பவர் அதிகம். அவனுங்க தான் எல்லாரையும் பறந்து போட்டு தருவானுங்க. அவனுக்கிட்ட தப்பிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா எக்ஸ்ட்ரா பவர் கொடுப்பானுங்களா. நம்ம வெறும் கையை கண்ணை வச்சுட்டு புட்டுன்னு எங்கே போட்டு தள்ளுறது, அவனுக்கு கத்தி வச்சு வெட்டுன்னு வெட்டுவானுங்க. வெட்டுன்னு வெட்டி பூரா பேரும் கிரிம் ரீப்பராக மாற்றி விட்டுருவானுங்க. அந்த மேட்ச்சில் வந்து கிரிம் ரீப்பர் தான் ஜெயிக்கும். அந்த மாதிரி கொண்டு வந்தானுங்க ஒரு மோடு. வீடியோ இவ்வளோ லென்த்தாக போகுது, இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லி ஓடுறாதீங்க. இதுக்கப்புறம் வர மோட்ஸ் தான் ரொம்ப ஓஜியான இப்போ இம்பார்ட்டன்டான மோடு, வந்து மறக்க முடியாத சில மோட்ஸ்லாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே அண்ட் ப்ரே மோடு. என்னடா ஸ்ப்ரே அண்ட் ப்ரே மோடுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1500 புல்லட் கன்று இருக்குல்ல, 100 புல்லட் கன்று கிடையாது, 1500 புல்லட் கன்று. இதை வந்து 2 கலரில் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது கைதி கன்று, கைதியில் நம்ம தலைவர் கார்த்தி யூஸ் பண்ணுவா போல இல்லை லாஸ்ட் ஃபைட்டில், அந்த கன்று, அந்த கன் மோடு. இதில் வந்து அந்த கன் மட்டும் தான் கிடைக்கும். அந்த கன்று கிடைக்கும், நிறைய கன்று கிடைக்கும். மேக்ஸிமம் அந்த கன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கன்னை வச்சு ஒரு மோடு வந்துச்சு. இதில் வந்து ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்று ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா எனிமிங்கில் தான் ப்ரேனும், அந்த கன்னை வந்து ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஸ்ப்ரே கன் மாதிரி தான், புல்லட் அவ்வளோ சீக்கிரம் எனிமி மேலே படாது. அதை சுட்டா புல்லட் எக்கச்சக்கமாக எங்கே பார்த்தாலும் எகிரும். ஆனால் எனிமி மேலே படுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த 1500 புல்லட்டை கொண்டு வந்த மோடும் ஒரு புதுசாக ஒரு மோடு கொண்டு வந்தாங்க, அதான் ஸ்ப்ரே மோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் மோடு. இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே இருக்கா நமக்கு வந்து மார்க் வந்து காமிச்சு கொடுத்து. இது வந்து கொஞ்சம் பழைய மோடு, இப்போ வரல. இது வந்து ரொம்ப முன்னாடி வந்த மோடு. எனிமி எங்கே இருக்கா நமக்கு வந்து மேப்பில் வந்து மார்க் காமிச்சு கொடுத்துரும். அந்த பைபிளை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளுறது தான் இந்த மோடு. அவன் எங்கெங்கே இருக்கான்னு மேப்பில் மார்க் காமிக்கிறதுனா அவன் பக்கத்துலேயே போய் ஈஸியாக சத்த மேலே கூட போட்டு தரலாம், இல்லை வந்து அவனையும் போட்டு தரலாம். நமக்கு எங்கே இருக்கான்னு அவனுக்கு வந்து மார்க் காமிக்கும். இந்த மோடு வந்து ஒரு மாதிரி மார்க் மாயண்டி மோடுன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து மார்க் எங்கே இருக்குன்னு தான் காமிச்சு கொடுக்கும். அந்தளவுக்கு பெருசாக பவரில் எதுவும் கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஓஜியான மோடு, பம்ப்கின் ஸ்நாட்ச் மோடு. பம்ப்கின் ஸ்நாட்ச் மோடு எந்த அளவுக்கு யாருக்கும் தெரியும் எனக்கு தெரியல, ஏன்னா நானே வீடியோ அந்த போட்டுப்பான்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்கின் நம்ம ஒரு கில் பண்ண நமக்கு வந்து தலையில் வந்து பம்ப்கின் மேலே ஏறிக்கிட்டே போவோம். நம்ம எத்தனை பம்ப்கின் வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளுமோ, லாஸ்ட்டில் யார் நிறைய பம்ப்கின் வச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த மேட்ச் இந்த பூயை வாங்குவாங்க. இது வந்து இருக்கிறதுல ஓஜியான மோடு, ரொம்ப பழைய மோடு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது கூட வாய்ப்பு இல்லை, ஏன்னா எனக்கே அந்தளவுக்கு ஞாபகமே வரல. இப்படி ஒரு மோடு இருந்துச்சாடா அப்படின்னு எனக்கு ஞாபகம் வரல. நானே கேள்விப்பட்டேன்னா கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. நம்ம இந்த மோடை விளையாண்டுருக்குமா, இல்லை ஒருவேளை நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த மோடெலாம் வந்துருச்சா அப்படின்னு தான் எனக்கு வந்து இந்த பம்ப்கின் ஸ்நாட்ச் மோடு வந்து இருந்துச்சு பார்க்குறப்ப. அதுக்கப்புறம் பிரிக் ஸ்விங்கர் மோடு. இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்நைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபோர்ட்நைட்டில் வந்து நம்ம வந்து பில்டிங் கட்டலாம், அது பிளாங்க்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து பில்டிங் மாரி உள்ளே கட்டிக்கலாம், மேலேயும் கட்டலாம். அந்த ஃபோர்ட்நைட்டை எதுக்கு விட்டு வைப்பானே, அதுலேயும் போடு ஒரு ஓட்டையை அப்படின்னு ஒரு ஆட்டையை போட்டு இந்த மோடு கொண்டு வந்தானுங்க. இந்த மோடு எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ. அதில் வந்து இந்த மோடு ஒன்று அந்த கொஞ்சம் தமிழனே பார்க்க கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருந்துருப்பேன். அதனால இது எனக்கு கொஞ்சம் ஃபேவரெட்டு, கொஞ்சம் ஞாபகமும் நல்லாவே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 வீடியோன்றதுனால எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது. ஆனால் வாய்ஸ் எல்லாம் போய் கேட்டுறாதீங்க. அப்புறம் கேட்டிங்கன்னா அப்புறம் பெட்டில் அட்மிட் ஆனீங்கன்னா எனக்கு வந்து பொறுப்பு கிடையாது, என்கிட்ட வந்து பில்லு கேட்கக்கூடாது. பெட்டில் அட்மிட் ஆனால் நீங்கள் பில்லு கட்டுவீங்க, ஏன்னா கேட்க முடியாது, அந்தளவுக்கு கன்றாவே இருக்கும். அதனால எனக்கு இன்னும் அது ஞாபகமே இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பி ரிட்டர்னு கொண்டு வந்தானுங்க இந்த மோடை. கொண்டு வந்தாலும் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை, ஃபேமஸான மோடு கிடையாது இது. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டான மோடு, எனக்கு கொஞ்சம் ஃபேமஸான மோடு, ஃபேவரட்டான மோடு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபேமஸாகவே இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெத் அப்ரைசிங் மோடு. இது ஆல்ரெடி ஜாம்பி மோடில் சொல்லியிருப்பேன். இதனால் டெத் அப்ரைசிங் மோடு தனியாக வந்துச்சு, ஜாம்பி மோடு இல்லாமல் டெத் அப்ரைசிங் மோடு தனியாக வந்துச்சு. இதில் தான் நமக்கு வந்து அந்த டாக்டர் பண்டல் வந்து கிடைக்கும். டாக்டர் பண்டல் அப்புறம் கன்று சிலது கொடுத்தானுங்க. ஆனால் அந்த கன்று அந்தளவுக்கு பவர் இருக்காது. அந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி மோடில் மட்டும்தான் பவர் இருக்கும், மற்றபடி நார்மலாக ரேங்க்டு மேட்ச்லாம் யூஸ் பண்ணால் பவர் இருக்காது. இந்த மூலியமாக டிஃபிகல்ட்டி இருக்கும், ஈஸி மீடியம் ஹார்டுலாம் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம டீமேட்டு ஒருத்தன் ஒழுங்காக விளையாடினா கூட அந்த மோடில் வந்து நம்ம வந்து பூயா வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா போட்டு தள்ளுவானுங்க, ஹெல்த் எக்கச்சக்கமாக கொடுத்து வச்சிருப்பானுங்க பாஸுக்கு. அந்த பாஸ் எல்லாம் கொள்ளணும்னா 4 பேர் ஆக்டிவாக இருக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் மட்டும் தான் அவனை வந்து போட்டே தள்ள முடியும். ஒரு டீமேட் ஒழுங்காக விளையாடினா கூட அந்த ரவுண்டில் வந்து பூயா வாங்குறது கஷ்டம். ஏன்னா இதில் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பானுங்க, அந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து டாக்டர் பட்டையில் வாங்க முடியும். அதனால் நிறைய பேர் வந்தாங்க. ஃபேமஸான மோடுன்றதை விட கேம் விளையாட வைக்கணுன்றதுக்கே அந்த மோடு கொண்டு வந்தானுங்க. ஏன்னா அந்த டோக்கனை எடுக்கணுன்றதுக்காக நிறைய பேர் அந்த மோடு உள்ள வந்து விளையாண்டு அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி டாக்டர் மட்டும் நான் எடுக்கல, ஏன்னா அந்தளவுக்கு நம்மளால் டோக்கன் கலெக்ட் பண்ண முடியல. எத்தனை பேர் அதை கனெக்ட் பண்ணி டாக்டர் மண்டல் எடுத்தீங்க அப்படின்னு கீழே சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதே மாரி ஒன்று கொண்டு வந்தானுங்க பேடல் பிளேடு மோடுன்னு. இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா சாமுராய் சாம்பி ஒருத்த வருவான், பைபிள பறந்து அடிப்பான். இவனெல்லாம் பிடிக்கவே முடியாது, ஏன்னா எப்போ இவனெல்லாம் பிடிக்காது, அந்தளவுக்கு பறப்பான். பைபிள் 3 ரவுண்ட் 4 ரவுண்டு வருவான். லாஸ்ட் ரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையால் பிடிக்க முடியாது, அங்கே பறப்பான் இங்கே பறப்பான், பறந்து மேலே உட்காருவான், உட்காந்து நசிக்கி கொண்டுருவான், திரும்பி ரீஸ் பண்ண வந்தவன 4 பேர் ஒரே சுத்துற அந்த மோடு வந்து முடிஞ்சு. அதனால டீமேட் 3 பேர் காலி ஆகிட்டாங்கன்னா ஒருத்த மட்டும் தப்பிச்சு தடுமாறி ஓடிட்டு கிடக்கணும். அந்த பைபிள் அடுத்தவனுங்க ரீஸ் பண்ண வர வரைக்கும் தப்பிச்சு தடுமாறி ஓடிட்டு கிடந்தா மட்டும்தான் நம்ம அந்த மேட்ச் வந்து பூயா முடியும். ஏன்னா ஹெல்த் அந்தளவுக்கு கொடுத்து வச்சிருப்பானுங்க, லேயர் பை லேயராக ஹெல்த் கொடுத்து வச்சிருப்பானுங்க. ஒரு லேயரையும் குறைக்கிறதுக்குள்ள உயிர் போயிடும், ஏன்னா அந்தளவுக்கு ஹெல்த் ரொம்ப அதிகமாக கொடுத்து வச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, டெத் ரேஸ் மோடு.
இந்த ஒரு வண்டி இருக்குல்ல, அனனீம்ஸ் வண்டி சொல்லுவாங்க, இது வந்து தண்ணியில் போவோம். இந்த வண்டியை விட்டு இதில் லாக்கெட் லான்ச்சரை கொடுத்து நம்ம வந்து வண்டியில் மட்டுமே சுற்றணும். லான்ச்சரை புல்லட் மேலே போட்டு கொள்ளணும். இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எனக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் இதோட இப்போ விளாட்ல ரூம் மேட்ச்சு, இந்த ரூம் மேட்ச் மாரியே அப்போ வந்து அந்த மேட்ச் இருந்துச்சு. ரூம் மேட்ச்சுக்கு பதில் மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மேட்ச்சும் போடுவாங்க. எப்போ 1v1 அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டெத் ரேஸ் வந்து செம்ம ஃபேமஸாக இருந்துச்சு. இது வந்து மோடே இப்போ வந்து காணும். இது வந்து கொண்டு வரவே இல்லை, தூக்கி விட்டானுங்க. திரும்பியாக கொண்டு வரல எனக்கு வந்து ஐடியாவே கிடையாது. ஏன்னா செம்ம ஃபேமஸான மோடு, நிறைய பேருக்கு பிடிச்ச மோடு, அது திரும்பியாக கொண்டு வராம விட்டானுங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் தங்கமான மோடை தவறு விட்டானு தான் சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்கிள் கொடுத்துருவானுங்க. அந்த சர்க்கிளில் போய் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து தான் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டு வரும். யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறாங்க. அந்த சர்க்கிள் உள்ள உட்காரது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான மோடு கிடையாது. மேக்ஸிமம் யாருக்கும் பிடிக்காத மோடு தான், யாரும் விளையாடாத மோடு தான். ஏன்னா விளையாண்டா தான் அந்த மோடு ஃபேமஸ் ஆகும் பாருங்க, எவன் தான் விளையாட போகிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வேயர் பெல்ட் மோடு. இந்த கன்வேயர் பெல்ட் மோடு பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ள கொண்டு வந்தானுங்க. ஒரு வெஹிக்கிள் இருக்குல்ல, குரோனா வந்துச்சு இல்லை, குரோனா வண்டி. அந்த குரோனா வண்டி வந்து ஒரு இடத்துல நிற்கும், அதை கொண்டு போய் நவுத்தி போகணும். ஏன்னா எனிமி வந்து சுட்டாங்கன்னா அந்த நின்றோம். அது நிற்காம நவுத்தி போய் அந்த ஃபினிஷ் லைன் வரைக்கும் கொண்டு போய் விட்டோன்னா நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதேமாதிரி இப்போ ரவுண்ட்ஸை ஜெயிச்சு இந்த மேட்ச்சில் வந்து பூயா வாங்கணும். சரி, ஓகே கைஸ், நம்ம இத்தனை மோட்ஸை பார்த்துருப்போம். இதில் நான் எதையாச்சும் மிஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு மறக்காமல் கம்மில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, ஏன்னா எல்லா மொழியும் கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏதாச்சும் 1-2 விட்டுருப்பேன். அந்த 1-2 விட்டதை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பின்னே பண்ணி விட்றேன், கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா. ஏன்னா எனக்கு இதை விட பெருசாக எதுவும் ஞாபகம் இல்லை, 2 வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குது. ஏதாச்சும் கரெக்டாக சொல்லிங்கன்னா உங்களை கண்டிப்பாக நான் வந்து ஃபஸ்ட்டு கம்மில் பின் பண்ணி வைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். பை பை, டேக் கேர்.